மகாலட்சுமி கடாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணுனாலும் கடன்ற ஒன்று சேர்ந்துருக்கலாம். அந்த கடனை அடைக்கணும்னு நீங்கள் தீவிரமாக பகலும் இரவும் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருக்கலாங்க. ஸோ நீங்கள் தேடினதுனால தான் உங்கள் தேடலுக்கான ஒரு விடையாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. உங்கள் கடனை நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே அடைக்க போகிறீங்க. திருச்சேரை சார பரமேஸ்வரர் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியும் மகாலட்சுமி அம்மையாரும் குபேரரும் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்க போகிறாங்க. இது கண்டிப்பாக உண்மை. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வர யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி கடாட்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே மக்கள் எல்லாருமே அவஸ்தைப்படுறது கடன். கடன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. கடன் வாங்குறப்போ யாருமே அதை திருப்பி கொடுக்கறது வழியை யோசிக்கிறதே கிடையாதுங்க. எங்கே கிடைச்சாலும் யார் கொடுத்தாலும் வட்டியை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டுறாங்க. அதை பற்றி யோசிக்காமையே கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கிய பணத்தை வாங்கிய நோக்கத்துக்காகவும் செலவு செய்கிறதில்ல. ஒன்றுக்காக வாங்குவாங்க, அது பல விதமாக மாறி போகும். அது மறுபடியும் உங்களுக்கு சுமையாகவே மாறிடுங்க. இப்படி ஒரு இடத்துல வாங்கின கடன் அடைக்க அந்த நெருக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி வட்டி சேர்ந்து அது நெருக்கும்போது தான் கடன் வாங்கியதால தான் எனக்கு இவ்வளோ கொடூரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு புலம்புது. கரெக்டாக? உங்களுக்கு வந்த கடன் எந்த விதமான கடனாக வேணால் இருக்கலாங்க. அது ஒரு சொந்த வீட்டுக்காக நீங்கள் வாங்கின கடனாக இருக்கலாம், உங்கள் காருக்காக, உங்கள் போக்குவரத்துக்காக, உங்கள் திருப்திக்காக நீங்கள் வாங்கிக்கிட்ட கடனாக இருக்கலாம். அந்த கடனால் நீங்கள் சந்தோஷமும் பட்டிருக்கலாம், ஏண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சில நேரத்தில் கவலையும் பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடியாதுங்க. குழப்பமாக தான் இருக்கும், அவசரமாகவும் இருக்கும், பதப்பதைப்பு மட்டுமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சூழல் ஏற்படுறதுனால தான் பல தவறுகள் நடக்குதுங்க. அதிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், அதுக்கான பாதையும் தேர்ந்தெடுக்க முடியாமல் வாழ்க்கையோட போக்கே மாறி போயிடுது. ஆமாம் தானேங்க? இப்போது நம்ம ஒரு வீடோ இல்லைனா ஒரு வண்டி வாங்குகிறோன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு கார், ஓகேவா? அந்த காரை ஆசைப்பட்டு என்ன மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். வாங்கின கடன் நண்பன்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை வங்கிகள் அதாவது பேங்க் மூலிமா நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, வட்டி என்னவோ அதிகம் தானே, கடன் கடன் தானே. உங்கள் நண்பர்கிட்ட வாங்கியிருந்தாலும் பேங்க்கிட்டேருந்து வாங்கியிருந்தாலும் அந்த கடனை சுலபமாக அடைக்கணும் தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். மாதம் நம்ம சம்பாதிக்கிற பணத்திலேருந்து அந்த கார் வாங்கும் போது, அதை ஓட்டும் போது நமக்கான கார், நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த இஎம்ஐ டேட் வரும்போது, ஆஹா இஎம்ஐ போயிடுமே, சம்பளத்தில் இவ்வளோ பணம் இஎம்ஐயில் போயிடுமே, நம்ம வர வருமானம் இஎம்ஐக்கு போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்த காலம் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் கடவுள்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ எந்த கடவுளை பிடிச்சா, எந்த கடவுளை கை நீட்டி கும்பிட்டா, எந்த கடவுள் நமக்கு அருள் புரிவாருன்னு சொல்லி நம்ம தேடாத இடம் இருக்காது. உண்மைதான். இப்போது முருகர் அவ்வளவு சக்தியாக வேலை செஞ்சிட்ருக்காருங்க. முருகரை கும்பிடலாமா, இல்லை சாரபரமேஸ்வரரை கும்பிடலாமா, விநாயகரை கும்பிடலாமா, வெங்கடாச்சலபதியை கும்பிடலாமா, எந்த கடவுளுக்கு எனக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காத நேரமே கிடையாது. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி கடன் வாங்கிறது இது தேவைதானா அப்படின்றத பல முறை யோசிக்க வேணுங்க. அதை யோசிக்காமல் செயல்படுறதுனால தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி உங்களுக்கு தேவைதானான்னு கண்டிப்பாக நீங்கள் 1க்கு 100 முறை யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு வண்டி இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த இடத்துல இருந்தவங்களால தான் உணர முடியும். ஒரு சொந்த வீடு எவ்வளவு முக்கியம்னு வாடகை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். உண்மைதானே? ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அது கசப்பாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும். வாடகை கொடுக்குற காசை நம்ம இஎம்ஐயாக பே பண்ணால் கூட இத்தனை குறிப்பிட்ட வருஷங்களில் அந்த வீடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு ஏற்படும்.
கடைசி இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் கட்டுற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் வாங்கின கடன் நம்ம கடன், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க முதல்ல, சரிங்களா? அதை அடைக்கிறதுக்கான சின்ன சின்ன பரிகாரங்களும் சின்ன சின்ன வழிமுறைகளும் இருக்குது. இப்போது ஒரு 12 மாதத்துக்கும் நீங்கள் உங்களோட ஹவுசிங் லோனை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் மாதம் இசிஎஸ் கிளியர் ஆகிட்டே இருக்கும். அந்த வருமானத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறு சேமிப்புன்னு செய்வீங்க. ஸோ அந்த சிறு சேமிப்பை எந்த நேரம் நல்ல நேரம், கடன் அடைக்க உகந்த நேரம்ன்றத நம்ம மகாலட்சுமி கடாட்சம் யூடியூப் சேனலில் நான் கட்டாயமாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு தொகையை உங்கள் ஹவுசிங் லோனுக்கோ உங்களோட இஎம்ஐக்கோ கடன் தொகையோ அந்த நேரத்தில் நீங்கள் செலுத்தி வந்தீங்கன்னா, மனசார நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக எப்படி அடையுதுன்னே தெரியாதுங்க. மலைப்பாக தெரியும். மலை போல் இருக்கிற கடன் உங்களுக்கு பனி போல் சுலபமாக கரைஞ்சி போயிடுங்க. இது கண்டிப்பான உண்மை. அதை நான் சொல்கிறேன், அதை உணரத்தான் முடியும். அந்த கடனை அடைக்க நம்மக்கிட்ட என்ன வழி இருக்குதுன்னு முதல்ல நம்ம யோசிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு கடன் வாங்கவே கூடாது. இது அலட்சியத்தை குறிக்குதுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேர் தொழில் முனைவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லவா முடியும் சொல்லுங்களேன்? ஸோ இந்த கடன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடுங்க. உங்கள் ஜாதகத்தின்படி, ஜாதகத்தில் உள்ள கட்டத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் துன்பப்பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இது உண்மைதாங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி ஒருத்தர் கஷ்டப்படணும், ஒருத்தர் கடன்பட்டு துன்பப்படணும்னு எழுதியிருந்தா அது கண்டிப்பாக நடக்கும். அந்த விதியை உணர மட்டும்தான் முடியுங்க. ஒரு கட்டத்தில் அதை வெல்ல முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை அறிஞ்சு கொள்ள முடியும். இப்படி சேரணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா அதுக்கு எச்சரிக்கையாக என்ன பண்ண முடியும்னு உணர முடியும். இப்படி பண்ணாத, பின்னாடி பிரச்சனை வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு தோணும். எந்த விதமான எச்சரிக்கையுமே இல்லாமல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டியது இல்லைல்ல. அதற்குரிய வழிகளை கூறுவதே இந்த மகாலட்சுமி கடாட்சம் யூடியூப் சேனலோட நோக்கம். இது வரைக்குமே நான் சொன்ன கடன் எல்லாமே உங்கள் வீட்டு கடனாவோ, கல்வி கடனாவோ, வாகன கடனாவோ அப்படி இருக்கலாங்க. எந்த கடன் உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணுற இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போது கடன் வாங்கி தான் வாழ முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே அந்த நிலைமை வராது. அந்த முருகரோட ஆசிர்வாதத்துலேயும், சார பரமேஸ்வரரோட ஆசிர்வாதத்துலேயும், வெங்கடாச்சலபதியும் மகாலட்சுமி அம்மையாரனோட அருளாலையும் உங்கள் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே வராது. அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், கடன் வாங்கணும்னு நீங்கள் முடிவு செஞ்சிட்டாலும் அந்த கடனை எந்த நேரத்தில் வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கக்கூடாதுன்னு அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம மகாலட்சுமி கடாட்சம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம பதிவுகள் எல்லாத்தையும் தவறாமல் கேளுங்க. வாழ்க்கையில் சரியான பாதையில் போங்க. நன்றி.